இந்த ரூ. 20க்கு நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த ஸ்பீக்கரை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது இந்த 2 ஸ்பீக்கர். அதே போல் என்கிட்ட ஒரு ஜியோ வைஃபை பாக்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியுதுன்னு இல்லை பெருசாக. ஸோ ஜியோ வைஃபை பாக்ஸ் இது உள்ள ஒன்றுமே கிடையாது. இதுவும் வந்து கையிலங்கடையில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேங்களா, ஸோ பாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ நம்ம இதுக்காக கண்டிப்பாக டிஐஒய் செய்யலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதில் நம்ம வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதே போல் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்து இந்த கிளாஸ் டி 15 வோல்ட் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டு வச்சு தான் நான் செய்ய போகிறேன். ஓகேங்களா, இதுக்கு இன்னொரு ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, பாஸ் ட்ரிபிள் போர்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்ஸில் வந்து ஹோல்ஸ் போடுறதுக்கு நம்ம பண்ணிக்கணும். ஏன்னா இதில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஏதோ படிப்படியாக ஒன்றா பண்ணலாம். சரிங்களா, ஸோ இப்படி சென்டர் கூட பண்ணி வச்சுக்க போகிறேன் நான். ஓகே, இந்த ஸ்பீக்கருக்கான சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பீக்கருக்கான ரவுண்ட் ஷேப் வந்து இந்த ஒரு 2 இன்ச்சு சாக்கட்டர் வச்சு நான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா அதுதான் வந்து கரெக்டான ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். மரமாக இருந்தாக்கா நம்ம ஈஸியாக வந்து ஷேப் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை வச்சு நான் ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன், எந்த இடத்துல கரெக்டாக வரணும் அப்படின்ட்டு. நான் ஹோல்ஸ் போடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரில்லரில் வந்து ஷாக் அடிச்சது. என்னடா பிளாஸ்டிக்கில் ஷாக் அடிக்குதுன்னு பார்த்தாக்கா, பாடியில் வந்து ஷாக் வந்தது. எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. நான் கடையில் கொண்டு கொடுத்தாக்கா, கடையில் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, கிண்டல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் வச்சு வீட்டில் பார்த்தேன். அங்கேயும் வந்து நமக்கு அந்த மாதிரி பிரச்சனையாச்சு. ஸோ ட்ரில்லர் ப்ராப்ளம் ஆனதை நான் என்ன பண்ணேன்னா, சால்டரிங் கன் வச்சுட்டு நான் வந்து ஹோல்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதுதான் இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்கிட்ட. அதனால என்ன பண்ணேன்னா, சால்டரிங் கன் வச்சுட்டேன். அதேபோல் மேலே மார்க் பண்ணது வந்து எனக்கு சரியான பொசிஷன் வரல. ப்ளஸ் ப்ளூடூத் என்கிட்ட வச்சுருந்தேன். அந்த ப்ளூடூத் வேலை செய்யலை, ஒயர்லெஸ் ப்ளூடூத். அதுக்கப்புறம் ஸோ டீகோடர் வைக்கணுமே, யூஎஸ்பி பிளேயர் வைக்கணும்ல, அதுக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மேலே வந்து டீகோடர் வைக்கிறதுக்கும் கீழே ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கும் நான் அழகாக கட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இருந்த அந்த சால்டரிங் கன் வச்சு கட் பண்ணிட்டேன். அதேபோல் பிடி போர்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக 2 ஹோல்ஸ் வந்து கீழேயும் போட்டுக்கிட்டேன். அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாக்ஸோட சைடில் வந்து கேப் இருக்குது. இதுக்கான மூடி எங்கிட்ட இல்லை. இதை வந்து பிவிசி பைப் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது 4 இன்ச்சு பைப்பு. ஸோ அது வந்து பெரிய பைப்பாக இருந்தாக்கா நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஷேப்புக்கு ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னு 4 இன்ச்சு பைப்பு செலக்ட் பண்ணேன். அது கரெக்டாகவே இருந்துச்சு. அதனால் அது பாதியாக கட் பண்ணிக்கலாம் இப்போது. கட் பண்ண பீசஸை சென்டராக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை இப்போ வந்து நம்ம ஹீட் பண்ணி பெருசாக்கணும். தட் மீன்ஸ் விரிவடை செய்யணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, நடுவில் கட் பண்ணிக்கிட்டோம். நிறைய பேர் கேஸ் ஸ்டவ்வில் தான் வந்து இதை ஹீட் பண்ணுவாங்க. பட் என்னால் எழுந்திருச்சு நின்று கேஸ் ஸ்டவ்வில் நின்று எடுத்துக்கே வைக்க முடியாது. அதனால நான் இந்த ப்ளோயர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு பக்கம் ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ளைடு வச்சு நம்ம அழுத்திட்டோம் அப்படின்னாக்கா, அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பெண்டோ இல்லை வந்து ஒரு மாதிரி வளைஞ்சி இருக்கிறது, உப்பிட்டு இருக்கிறது எதுவுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா, கட் பண்ண பீசஸை வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 2 பக்கமும் வச்சுக்கிட்டேன். சரி, நான் ஃபுல்லு வீடியோ போட்டால் லென்த் ரொம்ப அதிகமாகும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இந்த ஒரு ஜிபே ஸ்டாண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டாண்டை தான் நான் இதுக்கு வந்து ஸ்பீக்கருக்கான ஸ்டாண்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்க போகிறோம். பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட்டு. அப்போ தான் ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். ஏன்னா நிறைய கோடு அதெல்லாம் இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லாக வந்து பிளாக் ஸ்ப்ரே அடிச்சுட்டேன். பிரச்சனை இல்லாமல் அழகாக ஆயிடுச்சு. அதேபோல் அந்த கூகுள் பே ஸ்டாண்டை வந்து பின்னாடி 4 ஸ்க்ரூ வச்சு நான் டைட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்லாண்டிங் ஷேப் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போது நம்மளோட யூஎஸ்பி பிளேயருக்கான பவர் கொடுக்கறதுக்காக இந்த ரெகுலேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கு இந்த மாதிரி எல் கிளாம்ப் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது அயன் கேபினட் கிடையாது, பிளாஸ்டிக். அதனால இந்த ரெகுலேட்டருக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம ரெகுலேட்டர் இப்படி தான். ஏன்னா ஒரு பக்கம் வச்சுட்டு கையை பிடிச்சிட்டு என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்படி தான் நான் வந்து அது உள்ள பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஹீட் ஆனாலும் எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூஎஸ்பி பிளேயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஏற்ற ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து கரெக்டாக போட்டுக்கிறேன். ஸோ நம்மளோட யூஎஸ்பி பிளேயர் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உள்ளார அந்த நம்ம ரெகுலேட்டர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தபடியாக இந்த பிடி போர்டுக்கான கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஆடியோ இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கான கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம். உள்ள யூஎஸ்பி போர்ட்லேருந்து வர அவுட்புட்டை வந்து நம்ம வந்து இந்த பிடி போர்டில் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். இதை நான் நார்மல் ஒயர் கொடுத்துட்டு மேலே ஹீட் ஸ்ட்ரிங் போட்டு கவர் பண்ணிக்கிட்டேன், ஹம்மிங் வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுட்டாக்கா ஹம்மிங் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம போர்டுக்கான இன்புட், அவுட்புட் எல்லாமே கொடுத்துட்டோம். அடுத்தபடியாக நம்மளோட கிளாஸ்டிக் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம அதுக்கு ஏற்ற இன்புட் கனெக்ஷன் கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வோல்டேஜ் 12 வோல்ட் கொடுக்கணும் அதுக்கு. அந்த 12 வோல்ட் இன்புட்டும் நம்ம கொடுத்துட்றோம். இப்போ பிடி போர்டை வந்து நம்ம பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.
ஸோ பிடி போர்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அதோடைய ஆடியோ அவுட்புட் அந்த கேபிளும் வெளில வந்துருச்சு. அது பிரச்சனை இல்ல. நம்மகிட்ட இருக்கிற ரப்பர் அந்த இந்த ஃபோம் மாரி இருக்குன்னு சொன்னேன்ல, அத வந்து நம்ம அனபான் வச்சு ஒட்டிக்கிட்டு, அந்த உள்ளார போர்ட்ல வந்து அத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, அதுக்குன்னு தனியா ஸ்க்ரூ போடுறதுக்கு அங்க ஆப்ஷன் இல்ல. ஸ்க்ரூ போட்டா எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் வரும். அதனால அத ஒட்டிக்கலாம். ஸோ தேவையான ஐட்டம் எல்லாமே உள்ள கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவைங்கிறது வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் குடுக்கணும். அத 12 வோல்ட் நம்ம ரெடி பண்ணி குடுக்கணும். ஸோ ஒவ்வொன்னும் வந்து அதுக்கான பொசிஷன் உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது வந்து ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஸ்பீக்கருக்கான வயரும் வெளியில குடுத்துட்டேன். இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டு ஐ மீன் சால்டரிங் பண்ணிட்டு அத கனெக்ட் பண்றது தான் வேல. இதுக்கு இன்புட் 12 வோல்ட் குடுக்கறதுக்கு நான் இந்த 12 வோல்ட் ஃபீமேல் பின் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிளஸ் அண்ட் மைனஸ்க்கான கலர் செலக்ட் பண்ணிட்டு ஸ்லீவ்ஸ் போட்டு ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகாது. வோல்டேஜ் ட்ராப் ஆகாம இருக்கிறதுக்கு 6800 யூஎஃப் 25 வோல்ட் கெப்பாசிட்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வோல்டேஜ் ட்ராப்பிங் பிரச்சனை அதில இருக்கு. அடுத்தபடியா பிளஸ் அண்ட் மைனஸ் கரெக்ட்டா பார்த்து நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம ஒர்க் வந்து ஓவர். ஸோ ஃபுல்லா சால்டரிங் அடிச்சாச்சு. கெப்பாசிட்டர் வந்து அதில கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம ரப்பர் போட்டு ஓட்டலாம். பட் நாளைக்கு எடுக்கக்குள்ள பிரச்சனை ஆயிரும். அதுக்கு நம்ம நார்மல் க்ளூ கன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாரி இப்போ நம்மளுடைய ஸ்பீக்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸ்பீக்கருக்கான வயர்ஸ் வந்து சீவிக்கிட்டு, ஸ்பீக்கர்ல வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து நம்ம சால்டரிங் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்பீக்கர் 2ம் கரெக்டான பொசிஷன்ல வச்சாச்சு. சால்டரிங் பண்ணிட்டு, அதுக்கேற்ற ஸ்க்ரூஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ப்ளூடூத் வந்து நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி எஸ்டி கார்டு வச்சு நான் ப்ளே பண்ணேன். எஸ்டி கார்டு ப்ளக்கில் எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா, இந்த ரைட் சைடில் வச்சிருந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு மாரியா டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. கொரகொரப்பு அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் பார்த்தாக்கா, லைட்டா வந்து புகை வந்துச்சு. அப்போ தான் வந்து எனக்கு என்ன ஆகும்னா, அந்த ஸ்பீக்கர் வந்து அடி வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஸ்பேர்ல அந்த ஒரு ஸ்பீக்கர வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்பீக்கர கனெக்ட் பண்ணேன். நல்லாவே இருக்கு. ஸோ ஒரு டிஏ ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதேபோல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ நைஸ் டே.